கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பாஸ்டர் பீட்டர் ஐயா அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற டாபிக் என்னவென்றால், கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனத்திற்கு இந்த பூமியில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கிறது. படிப்போம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் இந்த உலகத்தில் எப்படி இருப்பார்கள்? படிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. உயிர் மட்டும் இருந்துட்டா போதும், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்க்க முடியாது. நீ கர்த்தரை தெய்வமாக வழிபட்டு வருகிறபடியினால் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. காரணம் என்ன? ஏன் அந்த ஜனங்களை யாரும் எதிர்க்க முடியவில்லை? காரணம் என்ன? எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ஏன் அந்த ஜனங்களை யாரும் எதிர்க்க முடியவில்லை? காரணம் என்ன? படிப்போம். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏன் அந்த ஜனங்களை யாரும் எதிர்க்க முடியவில்லை? காரணம் என்ன? படிப்போம். 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீங்க நல்லா படிப்பீங்களா? நீங்க எண்ணாகமம் 23, 21 அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. 23, 21 எடுத்துட்டீங்களா? காண்கிறதும் இல்லை, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூடவே இருக்கிறார். ஆமென். அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூடவே இருக்கிறபடியினால் உயிரோடு இருக்கும் வரை அந்த ஜனங்களை யாரும் எதிர்க்க முடியாது. கூடவே இருக்கிறார். ஆதலால் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை என்னென்ன ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு வந்து பலிக்கும் என்று அங்கு பட்டியலிடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷ அடிமைகள் எகிப்திலிருந்து 20 லட்சம் ஜனங்கள் புறப்பட்டு வரும்போது பீலேயாம் என்கின்ற ஒரு மனிதன் அவர்களை சபிக்க புறப்பட்டு வருகிறான். சபிக்க புறப்பட்டு வரும் ஆவி, அந்த பீலேயாம் என்பவன் அந்த ஜனங்களை சபிப்பதற்காக வழிமறிக்கிறான். பாருங்கள், வழிமறிக்கிறான் என்று எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலும் 33ஆம் வசனத்திலும் ஒருவன் வழிமறிக்கிறான் இஸ்ரவேல் ஜனங்களை. அப்பொழுது ஒரு தூதன் பீலேயாமை வழிமறித்தான். நீ யாரை நீ சபிக்க போகிறாய்? தேவனுடைய பிள்ளைகளையா? உன்னை இப்ப 2 துண்டாக்கி உன்னுடைய கழுதையை உயிரோடை வைப்பேன் என்று சொல்லுகிறான். யாரும் சபிக்க புறப்பட்டு நம்மை வந்தாலும் கர்த்தருடைய தூதன் அவர்களை வழிமறிப்பான். வழிமறித்து உன்னை கொன்று போடுவேன் என்று சொல்லுவான். பாருங்கள், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து 20 லட்சம் ஜனங்கள் புறப்பட்டு வரும்போது பீலேயாமின் ஆவிகள் அவர்களை வழிமறித்து சபிக்க புறப்பட்டு வந்தது. உடனே கர்த்தருடைய தூதன் வழிமறித்தது போல இன்றைக்கும் கர்த்தரை தெய்வமாக வழிபட்டு வருகிற எந்த பிள்ளைகளையும் எந்த சபிக்க புறப்பட்டு வரும் ஆவிகளை கர்த்தருடைய தூதன் வழிமறித்து கொன்று போடுவான். பாருங்கள், 2வது ஆசீர்வாதம். அதே எண்ணாகமம் 23ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 21ஆம் வசனம். உயிரோடு இருக்கும் வரை ஒருவனும் எதிர்க்க முடியாது. 2வது அந்த ஜனங்கள் யார்? படிப்போம். 21ஆம் வசனம். 23, 21 படிமா. 21. ராஜாவின் ஜெய கம்பீரம் அந்த ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போதும் கம்பீர சத்தமுள்ள ஜனங்கள் என்று சங்கீதம் 89:15 குறிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமானின் கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு என்று 118ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் எப்பொழுதுமே சந்தோஷப்பட்டு கம்பீரிப்பார்கள் என்று சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே எப்போதும் கத்துவார்கள், எப்போதும் பாடுவார்கள், அவர்கள் என்னாலும் கம்பீரித்து மகிழ்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆசா ராஜா காலத்திலே 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆசா ராஜாவுக்கு
எத்தனை எதிரிகள் வந்தார்கள் தெரியுமா? அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆசா ராஜாவுக்கு விரோதமாக 10 லட்சம் எத்தியோப்பியர்கள் வந்தார்கள். எதிரிகள் நமக்கு என்ன எத்தனை 10 லட்சமா இருக்குது? நமக்கு எதிரிகளை எண்ணுவோம் அங்கே இங்கே ஒரு 10 பேரை எண்ணுவீங்களா? ஆனால் இவனுக்கு எத்தனை எதிரிகள் வந்தார்களாம்? 10 லட்சம் எத்தியோப்பியர்கள் எதிரிகளாக வந்தார்களாம். இந்த ஆசா ராஜா எத்தனையோ ராஜாக்கள் 45 ராஜாக்கள் எருசலேம் தேசத்தை அரசாண்டார்கள். ஆனால் இந்த ஆசா ராஜா எந்த ராஜாவும் செய்யாத ஒரு மிகப்பெரிய வேலையை செய்தான். அந்த 10 லட்சம் எதிரிகள் வந்தபோது என்ன பண்ணினான் என்றால் அவன் பாடினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே மாறி மாறி பாடினார்களாம். ஆண்கள் தனியா பாடினாங்களாம், பெண்கள் தனியா பாடினாங்களாம், சத்தமிட்டார்கள் என்று 2 நாளாகவும் 15, 14 படிப்போம் முடியுமா? கிரேட் சவுண்ட் போட்டார்களாம். 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்கள். 14, 15 யோசபாத் காலத்திலும் சத்தமிட்டு பாடினார்களாம். எதிரிகள் முன்பாக நமக்கு பாடுறது தான் வேலை. அவங்க சத்தத்தோட ஆணையிட்டார்கள். 2 நாளாகவும் 15, 14 யாராவது சரியா படிக்கிறவங்க ஒவ்வொரு வசனத்தை படிக்க முடியுமா? 2 நாளாகவும் 15, 14 2 நாளாகவும் 15, 14 அவர்கள் என்ன 10 லட்சம் எதிரிகள் வந்துட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்க? பூரிக்கையை பிடிச்சுக்கிட்டு படிப்பா மகா சத்தத்தோடு கம்பீரத்தோடும் பூரிக்கைகளோடும் எக்கால சத்தத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டு பாடினார்களாம். சத்தத்தோடு பூரிக்கைகளோடு எக்காலத்தோடு பாட ஆரம்பிச்சிட்டாங்களாம். என்ன பண்ணினார்கள்? அதே 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அந்த 10 லட்சம் எத்தியோப்பியரும் என்ன பண்ணினார்கள்? ஓடி போனார்கள். சண்டை பண்ணாமலே ஓடி போனார்கள். எல்லா ராஜாவும் சண்டை பண்ணி தான் ஜெயிச்சாங்க. ஆனா ஆசா ராஜா என்ன பண்ணா? 10 லட்சம் எதிரிகள் வந்த உடனே பூரிக்கைகளோடு எக்காங்களோடு மகா சத்தமிட்டார்களாம். மாறி மாறி பாடினார்கள். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 11 பாடுங்க. எப்படி பாடுகிறார்கள்? ஆண்கள் தனியா பாடுறாங்களாம், பெண்கள் தனியா பாடுறாங்களாம். மாறி மாறி பாடினார்களாம். சண்டை பண்ணாமலே அந்த 10 லட்சம் எத்தியோப்பியரும் ஓடி போனார்கள். படிங்கள் 3:13 எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கிரேட் சவுண்ட் போட்டார்கள், பயங்கர சத்தம் போட்டார்களாம். பூரிக்கைகளை வைத்துக் கொண்டு எதிரிகள் முன்பாக. படிங்கள் 3:11 எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். படிக்க முடியுமா? 11ஆம் வசனம். 11 அந்த 1 மட்டும் படிக்க, மற்றதெல்லாம் படிக்க வேண்டாம், நம்மளே படிக்கலாம். என்னன்னு பாடுறாங்க பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்றும் உள்ளது என்று சொல்லி புகழ்ந்து எப்படி பாடினார்கள்? படிங்க. மாறி மாறி பாடினார்கள். அண்டர்லைன் பண்ணுங்க. மாறி மாறி பாடினார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆண்கள் தனியா பாட ஆரம்பிச்சிட்டாங்க, பெண்கள் தனியா பாட ஆரம்பிச்சிட்டாங்க. மாறி மாறி பாடினார்கள். அண்டர்லைன் பண்ணுவோம். உடனே எத்தியோப்பியன் ஓடி போய் விட்டான். பயங்கர சவுண்ட் போட்டார்கள். கிரேட் சவுண்ட். அந்த சவுண்டை யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சத்தம் போட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உடனே 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எது? 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த எத்தியோப்பியர் என்ன பண்ணி விட்டார்கள்? இந்த சத்தத்தை கேட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க? படியுங்கள் 14, 12. 2 நாளாகவும் 14, 12. இந்த சத்தத்தை கேட்டு மாறி மாறி பாடின உடனே, கிரேட் சவுண்ட் போட்ட உடனே, பயங்கர சத்தம் போட்டு பாடின உடனே அந்த 10 லட்சம் எத்தியோப்பியரும் என்ன பண்ணிவிட்டார்கள்? படியுங்கள். சண்டை பண்ணாமலே, அண்டர்லைன் பண்ணுங்க, 12ஆம் வசனம். 2 நாளாகவும் 14, 12. அவருடைய கோபம் அவனை விட்டு 14, 12 படிக்கிறீங்க. 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் முறித்தடிக்கப்பட்டதினால்
அந்த எத்தியோப்பியன் ஓடி போனார். ஓடி போயிட்டாங்க 10 லட்சம். அதனால எந்த யமம் வந்தாலும் சரி, எந்த எதிரிகள் வந்தாலும் நீ என்ன பண்ணணும்? கத்த ஆரம்பிச்சிரு, பாட ஆரம்பிச்சிரு, மாடி மாறி பாடு, ஓடி போயிடுவான். வெளியே போய் பார்த்தீங்கன்னா இருக்காது. எந்த ராஜாவும் செய்யாத ஒரு செயலை இந்த ஆசா ராஜா செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, அந்த ஜனங்கள் யார்? எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 22 எடுத்துக்கோங்க. எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 22. கர்த்தரை தெய்வமாக வழிபட்டு கொண்டு வருகிற பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய மகா பெரிய பலன் என்ன என்று எழுதப்பட்டிருக்கிறது. எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 22 படிங்க. அந்த ஜனங்கள் யார்? தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருக்கிறது. போதும், ஃபர்ஸ்ட் அதை மாற்ற வேண்டாம். காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கணும். கர்த்தரை தெய்வமாக வழிபடுகிற பிள்ளைகளுக்கு என்ன பலன் இருக்கிறது? காண்டாம் மிருகம். ஒன்று காண்டாம் மிருகம். எல்லாம் காண்டாம் மிருகம் மட்டும் தான் வந்து உட்கார்ந்து இருக்கீங்களா? எல்லாம் காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் தான் இருக்குதா? கர்த்தரை வழிபட்டு வருகிற பிள்ளைகளுக்கு காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் காண்டாம் மிருகம்? சிங்கம் தானே காட்டுக்கே ராஜா. ஏன் காண்டாம் மிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன் தெரியுமா? சிங்கத்துக்கு ஒரு இரையை வேட்டையாடி பிடிக்க தெரியாது. சிங்கத்துக்கு வேட்டையாட தெரியாது. அதனால அந்த சிங்கம் என்ன தெரியுமா செய்யும்? ஒரு புதருக்குள்ள உட்காந்துக்கும், ஒரு இடத்துல நின்றுட்டு கிர்ச்சனை பண்ணும். கிர்ச்சிக்கும் போது ஐயோ சிங்கம் பக்கத்தில் இருக்குதா அப்படின்னு எல்லா விலங்கும் ஓட ஆரம்பிச்சிடும். எது குழிக்குள்ள பதுங்கி இருக்குதோ அதெல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும். ஐயோ சிங்கம் பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி உடனே அதுலேருந்து உடனே பிடிச்சிடும். இதுதான் சிங்கம் வேட்டையாடும். கரன்னு ஒரு கிர்ச்சனை பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற விலங்கெல்லாம் ஓட ஆரம்பிக்கும் போது அதுலேருந்து ஒன்றை பிடிச்சிடும். இதுதான். ஆனால் சிங்கம் கர்ச்சிக்கும் போது காண்டாமிருகம் இருக்கே, அது நகராது, அப்படியே நிற்கும். ஓடவே ஓடாது. எல்லா மிருகமும் ஓடும். சிங்கம் வந்துருச்சுன்னா எல்லாருமே ஓடுவாங்க, மனுஷன் கூட ஓடி போவோம். ஆனால் இந்த காண்டாமிருகம் இருக்குது, நகரவே நகராது, அப்படியே நிற்கும். சிங்கத்தின் சத்தத்தை கேட்டாலும் அப்படியே நிற்கும். ஏன் தெரியுமா? அதுக்கு முன்னாடி ஒரு கொம்பு இருக்குது. அந்த கொம்புல சிங்கத்தை தூக்குச்சுன்னா அவ்வளவுதான், சிங்கம் ரத்தம் அந்த கொம்பு வழியா வழிஞ்சிடும். அதனால அது ஓடவே ஓடாது. எனக்கு கொம்பு இருக்குது, அதனால அந்த சிங்கத்தை பார்த்து நான் பயப்பட வேண்டாம். சிங்கத்தையே குத்திடும். காண்டாமிருகம் குத்தி வயிற்றுல குத்தி அப்படியே தூக்கிடும். அதனால நீ என்ன கத்துறது? நான் கத்து, நான் நகர மாட்டேன். இந்த சிங்கத்தின் சத்தத்தை கேட்டாலும் பின்னடையாத காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் நமக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். எவன் என்ன கத்துனாலும் சரி, என்ன திட்டினாலும் சரி, எங்க சாராயண குருஜி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். என்ன தெரியுமா? நம்மளுக்கு எரும மாட்டு தோல் வந்துருச்சம்மா. ஏன்? எவன் என்ன திட்டினாலும் சொரணையே இருக்காது. சொரணை இருந்தா தானே எதிர்த்து திட்டுவீங்க. எல்லாருக்கும் எரும மாட்டு தோல் வந்துடணும். இங்க வந்து சொல்லி இருக்கிறார் காண்டாம் மிருகத்து தோலாமா நமக்கு. நீங்க காண்டாம் மிருகத்தை தொட்டு பார்த்துருக்கீங்களா? நான் தொட்டு பார்த்தேன். எப்போ இதே நம்மளுடைய சென்ட்ரலில் வந்து ஜூ இருந்துச்சு. அப்போ காண்டாமிருகத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பேப்பரில் போட்டிருந்தாங்க. அது குழிக்குள்ளே வச்சுருந்தாங்க. உடனே ஓடி போனோம், காண்டாமிருகம் வந்திருக்கான் போகலான்னு. அது தலை மட்டும் மேலே இருக்கும், பூமிக்குள்ளே அதை உள்ளே வச்சுட்டாங்க. பெரிய காண்டாம், இந்த வீட்டை விட பெருசாக இருக்குது. அதுக்கு கொம்பு இப்படி இருக்கு, அந்த கொம்பு மட்டும் மேலே வருது, தலையோட கொம்பு. அந்த கொம்பை நான் தொட்டு பார்த்தேன், இரும்பு மாதிரி இருக்குது. தொட்டே பார்த்தேன் காண்டாமிருகத்து கொம்பை, அப்படியே இரும்பு மாதிரி, அப்படி அடிக்கிற கல்லு மாதிரி இருக்குது. இந்த பலன் யாருக்கு கொடுத்திருக்கிறார்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். எரும மாட்டு தோல், காண்டாமிருகத்து தோலை. ஏன்னா என்ன திட்டினாலும் சிலர் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு பொம்பளை என்ன பண்ணிச்சு, இப்போ தான் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் ஒரு அம்மா திட்டிச்சான். அழுன்னு அழுகுது. சிஸ்டர் நீங்கள்லாம் அழுவீங்க, எங்களுக்கு எரும மாட்டு தோல் சிஸ்டர். எவன் திட்டினாலும் ஒன்றுமே பயமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் இருக்கிறார். நாங்கள் பாடணும்னா துதி எடுத்தா ஓடி போவார்கள். சாத்தா மட்டும் ஓட மாட்டான், மனுஷரும் ஓடி போவார்கள். எல்லாரும் ஓடி போவாங்க. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். நீ ஜால்ரா எடுத்தினாவே போதும். என்ன இந்த என்னையும் திட்டி பார்த்தாங்க. எங்கள் வீட்டில் எல்லாரும் திட்டி பார்த்தாங்க. சர்ச்சுக்கு போகாதன்னு திட்டுனாங்க. போகக்கூடாது, நீ பேசக்கூடாதுன்னு. எரும மாட்டு தோல் எனக்கு. அதை பற்றி நான் கவலையே படலை. இப்போ திட்டுறதே விட்டுட்டாங்க. இதுக்கு எவ்வளோ திட்டினாலும் ஏறாது போல இருக்குது. ஆமாம், காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் மூணாவது அந்த ஜனங்கள் யார்? 24ஆம் வசனம் படியுங்கள். அந்த ஜனங்கள் யார்? எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன? அந்த ஜனங்கள் யார்? 24ஆம் வசனம். அதே 23 விடக்கூடாது. 24ஆம் வசனம் படிக்க. எங்க அந்த அம்மா போயிட்டாங்க?
துஷ்ட சிங்கம் போல எழும்பும் அந்த ஜனங்கள். அந்த ஜனங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரை தெய்வமாக வழிபடுகிற பிள்ளைகள் அனைவருமே துஷ்ட சிங்கங்கள். துஷ்ட சிங்கம், டேஞ்சரஸ் அனிமல். சாதாரண சிங்கம் இல்ல, துஷ்ட சிங்கம். நம்ம எல்லாரும் அடுத்தது டேஞ்சரஸ் அனிமல். 24 அதே வசனம் படியுங்கள். துஷ்ட சிங்கம் போல எழும்பும் அந்த ஜனங்கள். அப்புறம் படிப்பா. இல்ல இல்ல, துஷ்ட சிங்கம் போல எழும்பும். அடுத்தது பாலசிங்கம். படி. பாலசிங்கம் போல படிப்பா. படிங்க அந்த வசனத்தை படிங்க. 24ஆம் வசனத்தை படிங்க. 23, 24 முதல்ல இருந்து படிங்க. அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பாலசிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். பாலசிங்கம். பாலசிங்கம்னா என்ன தெரியுமா? யூத் லைன். கிழட்டு சிங்கம் கிடையாது. நம்ம எல்லாரும் பாலசிங்கங்கள். யூத் லைன் பிடிச்சிச்சுன்னா பாஞ்சிரும், கோபம் வந்தா பாஞ்சிரும் இறையில. பாலசிங்கம் போல அந்த ஜனங்கள் நிமிர்ந்து நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, யூத் லைன். எண்ணாகம அதே 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பாலசிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அப்புறம் படிப்பா. அது தான் பச்சித்த இரையை வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கும் மட்டும் இளைப்பாறாது. ரத்தத்தையே குடிச்சிடும் இந்த சிங்கம். வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கும் மட்டும் இளைப்பாறாது. சத்துருக்களாகிய ஜாதிகளினுடைய ரத்தத்தையே குடிச்சிருவோம். யாரும் எதிர்க்க முடியாது. ரத்தத்தை குடிக்க மட்டும் இளைப்பாற மாட்டார்கள். நானா சொல்றேன், அங்க ரத்தத்தை குடிப்பார்கள் என்று. சத்துருக்களினுடைய ரத்தத்தை குடிக்க மட்டும் இளைப்பாற மாட்டார்கள். ரத்த காட்டேரி யார் தெரியுமா? நம்ம தான், வேற யாரும் கிடையாது. சத்துருக்களுடைய ரத்தத்தையே குடிக்க மட்டும் அது இளைப்பாறாது. ரத்த காட்டேரியே நம்ம தான். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. ரத்தத்தை குடிப்பார்கள், சத்துருக்கள் நெருங்கவே முடியாது என்று எண்ணாகத்தில் சொல்லப்பட்டது. 24 ரத்தத்தை குடிக்க மட்டும் அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்குவார்கள் என்று. உபாகமம் 30 இது அப்படியே வச்சுக்கோங்க. அதே அந்த இது இருக்கணும். எண்ணாகமம் 23 இருக்கணும். உபாகமம் 33:11 அந்த ஜனங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்குவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. படியுங்கள். 33:11 உபாகமம் 33:11. அவர்கள் சம்பத்தை ஆசீர்வதித்து கிரிகளின் மேல் பிரியமாயிருப்பாராக. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்குவார்கள். சத்துருக்களுடைய எலும்புகளை அவர்கள் நொறுக்குவார்கள். எப்படியோ அவர்கள் சத்துருக்கள் நொறுக்குவார்கள் என்று. பயமில்லாத நிஜமாவே எலும்புகளை நொறுக்கினார்கள் என்று சங்கீதம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறக்கி இருக்கும்போது அந்த ஜனங்களை எதிர்க்க வந்த சத்துருக்கள் எலும்பெல்லாம் வானத்தில் பறந்தது என்று சங்கீதம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு விரோதமாக பாளையம் இறங்கினவனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினார். பயமில்லாத இடத்திலே மிகவும் பயந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படியோ அவர்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்குவார்கள் என்று எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிப்போம். அதே எண்ணாகமம் 23 எடுத்தாச்சுல்ல, 8ஆம் வசனத்தை படிப்போம். அந்த ஜனங்கள் என்ன செய்வார்கள்? சத்துருக்கள் எலும்புகளை நொறுக்குவார்கள். படிப்பா. 8ஆம் வசனம் 24:8. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்குவார்கள். அண்டர்லைன் பண்ணி வைக்கும். அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்குவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யூதாவை தேவன் ஆசீர்வதிக்கும் போது உன் கை உன் சத்துருக்களினுடைய பிடரியின் மேல் இருக்கும் என்று சொல்லுகிறார். மோசே யூதாவை ஆசீர்வதிக்கும் போது அவன் சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுகிற சகாயராய் இருப்பீராக என்று போதிக்கிறார். பாருங்கள்,
எப்படியோ அந்த ஜனத்தின் சத்துருக்கள் அடங்கி இருப்பார்கள். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனமும் சங்கீதம் 81:15 படிப்போம். சங்கீதம் 81:15. எப்படியோ அந்த கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனத்தினுடைய சத்துருக்கள் நமக்கு இச்சகம் பேசி பேசி ஒரு நாள் அடங்கி இருப்பார்கள். படிங்க 81:15. 81:15. என்னை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி பேசி அடங்கி இருப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனமே, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி 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 கடைசியில் என்ன செய்வார்கள்? அடங்கி இருப்பார்கள். பாருங்கள், சத்துருக்களை எலும்புகளை அவர்கள் நொறுக்குகிறார்கள். அவர்களை சத்துருக்களை அடக்குகிற ஜனம் என்று நாம் பேரைப்போம். சத்ருக்களை சிதறடித்த சர்வவல்ல தேவன், சத்ருக்களை சிதறடித்த சர்வவல்ல தேவன், யுத்தத்தில் முன்னி நின்று ஜெயமெடுப்பாரே, யுத்தத்தில் முன்னி நின்று ஜெயமெடுப்பாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். சத்ருக்களை சிதறடித்த சர்வவல்ல தேவன், யுத்தத்தில் முன்னே நின்று ஜெயமெடுப்பாரே, யுத்தத்தில் முன்னே நின்று ஜெயமெடுப்பாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பாருங்கள், தேவன் வார்த்தையாயிருக்கிறார் என்று யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. என் வசனத்திற்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவன் என்ன ரூபத்தில் இருக்கிறார்? தேவன் 3 ரூபத்தில் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் வார்த்தையாய் இருக்கிறார், தேவன் ஆவியாய் இருக்கிறார், தேவன் அக்னியாய் இருக்கிறார். உருவம் இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு உருவம் இல்லை. உருவம் இல்லாத வழிபாடு. மோசேயிடம் தேவன் சொன்னார், நீ உன்னை கெடுத்துக்கொண்டு ஆண் உருவோ பெண்ணுருவோ பட்சியின் உருவோ சூரிய சந்திர நட்சத்திர உருவங்களோ சிம்பல்களோ உண்டாக்காதபடி உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி. கிறிஸ்தவர்களுக்கு ரூபங்களும் கிடையாது, சிம்பல்களும் கிடையாது. அநேகர் சிலுவையை மாட்டிக்கொள்வார்கள். கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம் சிலுவை என்று வேதத்தில் எங்கேயாவது சொன்னதுண்டா? பாருங்கள், கிறிஸ்தவர்களுக்கு சிம்பல்களும் கிடையாது, உருவங்களும் கிடையாது. தேவன் ஆவியாயிருக்கிறார், தேவன் வார்த்தையாயிருக்கிறார் என்று யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதனாலதான் நம்ம எல்லாரும் வார்த்தையை சுமந்துட்டு போறோம். எல்லாரும் கையிலேயும் ஒரு புக் இருக்குது. ஏன் தெரியுமா? தேவன் வார்த்தையாயிருக்கிறார். அதனாலதான் புக்கை தூக்கிட்டு போறோம். இந்த சர்ச்சில் எல்லாம் பாருங்க, வெறும் வசனமா எழுதி போட்டிருக்கோம். ஏன் தெரியுமா? தேவன் வார்த்தையா இருக்கிறார், உருவமே கிடையாது. தேவன் வார்த்தையாயிருக்கிறார் என்று சொல்லி. அப்ப அவர் சொல்லுகிறார், ஏசாயா 66ஆம் அதிகாரம், ஒருவன் என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை மாத்திரம்தான் நான் நோக்கி பார்ப்பேன், எல்லாரையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி கிடுகிடு நடுங்கணும். 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிப்போம். ஏசாயா, வசனத்துக்கு நடுங்குகிறவங்கிட்ட மட்டும்தான் நான் வருவேன், நடுங்குகிறவனுக்கு மட்டும்தான் நான் உதவி செய்வேன். என் வசனத்துக்கு நடுங்கலைன்னா அவனுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார். வசனத்துக்கு எவன் கிடுகிடு நடுகிறானோ அவனுக்கு மட்டும்தான் நான் உதவி செய்வேன். படியுங்கள் 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். One will I look who tremble at my word என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார் என் வசனத்துக்கு நடுங்குகிறார்களோ. படியுங்கள் 66:2. பூலோகத்தாரே 66:2. ஏசாயா இவைகளையெல்லாம் சிருஷ்டித்தது, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு, படிங்க, என் வசனத்திற்கு
நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். வேற யாரையும் நோக்கி பார்க்க மாட்டேன். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாரு. உனக்கு பயம் இருக்கா? நடுக்கம் இருக்கா? பைபிள் இப்படி சொல்லி இருக்குதே அப்படின்னு நடுக்கம் இருக்கா? நடுங்குகிறவனை மாத்திரம் நோக்கி பார்ப்பேன். பாருங்க, 12 பேர் பைபிள்ல நடுங்குனாங்க. அத்தனை பேரையும் பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா பாஸ்டர் சொல்லியிருக்கிறார், நீ ஷார்ட்டா பேசணும், ஸ்வீட்டா பேசணும்னு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசணும் அப்படின்னு ரொம்ப ஷார்ட். 12 பேரை கொண்டு வந்தேன். ஆனா ஒருத்தரை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். யாரு தெரியுமா? அவருடைய வசனத்துக்கு நடுங்கினால் போதும், ஒரு காலம் நீ இடறி விழ மாட்டாய் என்று 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நடுங்கினால் பலத்தால் ஒருவனும் மேற்கொள்ள முடியாது. யாரும் கொல்ல முடியாது, அவங்களை யாரும் எதிர்க்கவும் முடியாது. பாருங்கள், அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவளை யாரும் கொல்ல முடியாது என்று யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் யாரும் மேற்கொள்ளவும் முடியாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரே ஒரு ஆள் அவருடைய வசனத்திற்கு நடுங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 119, 120. யார் அந்த ஆள்? அந்த ஆள் அவருடைய வசனத்துக்கு நடுங்கினான் என்று எழுதுகிறது. நான் உங்களுடைய வசனத்திற்கு நடுங்குகிறேன், நான் உங்களுடைய நியாய தீர்ப்புகளுக்கு நடுங்குகிறேன், என் எலும்பெல்லாம் நடுங்குகிறது, உங்களுடைய நியாய தீர்ப்புகளுக்கு நான் பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். யார் அந்த ஆள்? 119ஆம் சங்கீதம் 120. யார் அந்த ஆள்? என் எலும்பெல்லாம் நடுங்குகிறது, உமது நியாய தீர்ப்புகளுக்கு நான் பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். படியுங்கள், 119, 120. தாவீது அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறேன் என்று சொல்லுகிறான். படி, உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு, என் எலும்பெல்லாம் நடுங்குகிறது, உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு நான் பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். I will afraid of your judgment என்று சொல்லுகிறார். என்னுடைய எலும்பெல்லாம் நடுங்குகிறது, உமக்கு பயப்படும் பயத்தால் என் எலும்பு, என் உடம்பெல்லாம் நடுங்குகிறது, உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு நான் பயப்படுகிறேன். I will afraid of your judgment. அப்போ நடுங்குகிறவனை ஒருவனுமே மேற்கொள்ள முடியாதுன்னு சொன்னேன். அவனுக்கு முதல் எதிரி வரான் பாருங்க. யார் வந்தார்? முதல் எதிரி. அவனுக்கு, அவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனுக்கு முதல் எதிரி யார் தெரியுமா? கோலியாத் வருகிறான். கோலியாத் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 54, 55. தாவீதுக்கு வந்த முதல் எதிரி. அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறேன் என்று சொன்ன தாவீதுக்கு வந்த முதல் எதிரி கோலியாத். கடைசியில அந்த கோலியாத்தை அவன் தலையையே அறுத்து விட்டான். அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவன் தன் எதிரியாகிய கோலியாத்தின் தலையவே அறுத்து விட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 54, 55. அவன் கோலியாத்தின் மேல் ஏறி நின்று அவன் தலையை அறுத்து கையில் ரத்தம் சொட்ட சொட்ட தட்டில் எடுத்துக்கொண்டு ராஜாவிடம், சவுல் ராஜாவிடம் வரும்போது சவுல் ராஜா பயந்து போனான். இந்த பையன் யார்? இப்படி தலையை அறுத்து கொண்டு வருகிறானே, இவன் யார் என்று கேட்க போது அப்னேரை பார்த்து கேட்கிறார். அப்னேரே, அப்னேரே, இந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன்? இப்படி அறுத்து கொண்டு வருகிறானே தலையை என்று கேட்கும் போது, யாருடைய மகனா? எனக்கு யாருன்னே தெரியாதுங்கிறான் அப்னேர். இவன் யாருன்னே தெரியாது, இவன் பாட்டுக்கு போனா தலையை அறுத்துட்டு வந்துட்டான். யாருக்கு தெரிஞ்சா என்ன, தெரியாம இருந்தா உனக்கு என்ன? ஆம், கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவன், அவ்வளவுதான். தலைவே முதல் எதிரி தலையை அறுத்து விட்டான். சூப்பர் நேச்சுரல் பவர். தாவீதை சவுலிடம் கொண்டு போய் அப்னேர் விடும்போது பெலிஸ்தனின் தலை இவன் கையில் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த கோலியாத்தின் தலை இவன் கையில் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. நீ கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கினால் போதும், சாத்தானினுடைய தலை உன் கையில் இருக்கும். நீயே மந்திரத்தை பார்த்து பயப்படுற, அவன் தலை உன் கையில் இருக்கும். பெலிஸ்தனின் தலை இவன் கையில் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 57 கோலியாத்தின் தலை இவன் கையில் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. சாத்தானினுடைய தலை உன் கையில் இருக்கும், நீயே பயப்பட்டுட்டு ஓடுவான். 2வது அவனுக்கு வந்த எதிரி, அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறேன், அவருடைய நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன் என்று சொன்ன தாவீதுக்கு வந்த 2வது எதிரி யார் தெரியுமா? ஒரு மனிதனுக்கு சச்சரிக்க அவன் போயிட்டாரே, அவன் மகனே வரான். அப்சலோம், அவன் மகனே வருகிறான். தாவீதினுடைய ஆட்சியை பிடிப்பதற்காக ஒரு பெரிய ஈட்டியை எடுத்துக்கொண்டு தாவீதை குத்தி போட ஒரு கோவேறு கழுதையின் மேல் ஏறிக்கொண்டு தாவீதை குத்தி போடலான்னு காட்டுக்கே கத்தி எடுத்துக்கிட்டு துரத்துறான். கொலை பண்ணிடு மகனே அப்பனை கொல்லறதுக்கு புறப்படுறான். ஆனா
அப்ப யார் தெரியுமா? அவருடைய வசனத்துக்கு நடுங்கிறவன். என்ன ஆயிற்று தெரியுமா? இரண்டாவது எதிரி என்ன நடந்தது? இரண்டாவது எதிரி அவன் ஒரு பெரிய ஈட்டியை எடுத்துக்கொண்டு 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் அப்சலோமை பாருங்கள். 2 சாமுவேல் எடுங்கள். 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 25. தாவீதுடைய மூத்த மகன் அப்சலோம் ஒரு ஆண் அழகன். உலகத்திலேயே ஆண் அழகன் யார் என்றால் இந்த அப்சலோம். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் ஒரு பொழுதுமே அவனிடம் இல்லை. அப்பேற்பட்ட ஆண் அழகன். இன்னைக்கு அழகு போட்டியில ஃபர்ஸ்ட் அழகி, உலக அழகி யார் எடுப்பாங்க தெரியுமா? ஒரு புள்ளி கூட இருக்கக்கூடாது மூஞ்சியில, ஒரு மச்சம் கூட இருக்கக்கூடாது. அப்பதான் உலக அழகி. அந்த ஆண் அழகன் இவனுக்கு ஒரு மச்சம் கூட இல்லையாமா, ஒரு புள்ளி கூட இல்லையாமா. படியுங்கள், நான் சொல்றேன், படியுங்கள், எடுங்கள். 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படியுங்கள். அப்சலோம் என்பவன் ஆண் அழகன். உலகத்துல இந்த பைபிள் ஹிஸ்டரியிலேயே ஒரு அழகான ஆண்மகன் இருப்பானால் அவன் தாவீதின் மகனாகிய அப்சலோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் பெரிய ஈட்டியை எடுத்து எந்த ஆண் அழகன் எடுத்துக்கொண்டு உங்களை துரத்தினாலும் சரி, உங்களை கொல்ல பார்த்தாலும் சரி, எந்த ஆண் அழகன் பெண் அழகி அவங்கெல்லாம் உங்களை கொல்லறதுக்கு வந்தாலும் சரி, என்ன நடந்தது அவனுக்கு? படியுங்கள். 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 25. இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும், கிறிஸ்தவர்கள் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக் கொள்ளப்படத்தக்கவனும் இல்லை. அவன் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் ஒரு பழுதும் இல்லை. ஒரு பழுது கூட இல்லையா? அவ்வளவு அழகு. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் ஒரு பழுதுமே இல்லையா? அவ்வளவு பெரிய ஆண் அழகன் ஒரு ஈட்டியை எடுத்துக்கொண்டு தகப்பனை குத்துவதற்காக புறப்பட்டு வரும்போது நடுவழியிலே அவன் தலை ஒரு கருவாலி மரத்தில் மாட்டிக்கொண்டது. பாருங்கள், 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படியுங்கள். 18:9. அவன் தலை ஒரு கருவாலி மரத்தில் மாட்டிக்கொண்டது. அவன் கோவேறு கழுதி ஓடிவிட்டது. அவனை எப்தா கொள்ளுகிறான். 15 வில்லைகளை மாட்டி கொள்ளுகிறான். அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே செத்த பிரேதமாக தொங்கினான். அவன் தலை ஒரு கருவாலி மரத்தில் மாட்டிக்கொண்டது என்று எழுதப்பட்டிருக்கு. முடியெல்லாம் அவிழ்ந்து விழுந்துருச்சு. முடி கால் வரைக்கும் இருக்குமாமா அந்த ஆண் அழகனுக்கு. அந்த முடி அவிழ்ந்துருச்சு, அந்த கொண்டை அவிழ்ந்துருச்சு. ஓடும்போது கொண்டை அவிழ்ந்த உடனே அந்த முடி ஒரு கருவாலி மரத்தில் மாட்டிக்கொண்டது. அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே செத்த பிரேதமாக தொங்கினான் என்று பாருங்கள். 18ஆம் அதிகாரம் படிங்கள். 9, 14, 15. ஆண் அழகனுடைய நிலைமையை பாருங்கள். தாவீதுக்கு எதிர்பட்டான். அப்சலோம் ஒரு கோவேறு கழுதையின் மேல் ஏறிக்கொண்டு அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலாக கருவாலி மரத்தில் மாட்டிக்கொண்டது அவன் தலை. அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே எப்படி தொங்கின? 15ஆம் வசனம் படியுங்கள். யோவாப் அவனை கொன்றான். 15. 10 பேர் அவனை குத்தி கொன்று போட்டார்கள். அவனை கொன்று போட்டார்கள். அவன் எப்படி இருக்கிறான்? வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே எப்படி இருக்கிறான்? செத்த பிரேதமாக தொங்கினான் என்று சொல். 2வது எதிரி அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறேன் என்று சொன்ன 2வது எதிரி அப்சலோம். அவனும் கருவாலி மரத்தில் நடுவழியில மாட்டிக்கொண்டான். உன்னை கொல்லுவதற்காக யார் யார் துரத்தி வந்தாலும் சரி, அவங்க எல்லாம் பாதி வழியில எந்தெந்த கருவாலி மரத்துல மாட்டி தொங்குவாங்களோ தெரியாது. அவன் தலை ஒரு கருவாலி மரத்தில் பலத்தினால் ஒருவனும் உன்னை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The voice of the Lord divines the flames of the fire என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 3வது எதிரி தன்னுடைய மாமனார். சவுல் எழும்புகிறான் என்று சங்கீதம் பாருங்கள். சங்கீதத்திலே சவுல் எழும்புகிறான். 18ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 18:11. சவுல் தன்னுடைய மாமனார். ஒரு மனிதனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரு. இப்ப மகன் எழுப்புனா மகனும் கருவாலி மரத்துல மாட்டிட்டான். இப்ப மாமனார் எழுப்புறான், குத்தி
போடுறதுக்கு சுவரோட குத்தி போட்ட 9 முறை குத்தி பிடிப்பார் மாமனார். சுவரிலேயே வச்சு சாத்தி அவனை மருமகனை கொண்டு போடலான்னு. உடனே சுவருக்கும் அவனுக்கும் ஒரு அடிதான் இருந்துச்சான். உடனே ஓடி சொல்றானா தன் மனைவியை மீகாலை பார்த்து, ஐயோ உங்க அப்பா என்னை கொண்டு போட துரத்துறான். இந்த ஊர்ல இருந்தன்னா என்னைக்காவது உங்க அப்பா என்னை கொண்டு போடுவான். நான் ஓடியே போறேன். மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்கிறது என்று சொல்லி ஓடி போனான் காட்டுக்கு போனாலும் மாமனார் விட மாட்டேங்கிறான். கத்தி எடுத்துக்கொண்டு ஒரு ஈட்டியை எடுத்துக்கொண்டு காட்டுக்குள்ளேயே வந்து விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவன் காட்டுக்குள்ளேயே வந்து உட்கார்ந்து கொண்டான். படியுங்கள் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தன்னுடைய மாமனார் ஒரு பெரிய ஈட்டியை எடுத்துக்கொண்டு தாவீதை குத்தி போட காட்டுக்குள் வந்து விட்டான். படியுங்கள் 18:11. 1 சாமுவேல் 18:11. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து குத்தி போடுவதற்காக ஈட்டியை எடுத்துக்கொண்டு துரத்தினான். சுவரோட சவரா போட்டு குத்திடலாம் இவன். என்ன நடந்துச்சு தெரியுமா சவுல் ராஜாவுக்கு? இவனோ கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை யார் துரத்தினாலும் கொன்று போடுவான். பாருங்கள் என்ன நடந்தது தெரியுமா? 31ஆம் அதிகாரம் 4-6 வரை சவுலுக்கு நடந்த பரிதாபத்தை பாருங்கள். அவன் சவுல் ராஜா கில்போவா மலையிலே தன் பட்டயத்தை நட்டு அது மேலே தானே விழுந்து தற்கொலை. தானே விழுந்து தானும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய யோனத்தானும் அவனுடைய 3 குமாரரும் அவனும் அவன் மகனோட 3 குமாரரும் அவன் ஆயுதத்தாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள். எல்லாரும் தற்கொலை பண்ணிட்டாங்க. சந்ததியவே அழிச்சிட்டான் தாவீது. படியுங்கள் 31:4-6 வரை. அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிற எவனையும் பலத்தால் ஒருவனும் மேற்கொள்ள முடியாது இந்த உலகத்துல. படியுங்கள் 4. மாமனாருக்கு நடந்த நிலைமையை பாருங்க. தாவீதினுடைய மாமனாருக்கு நடந்த நிலைமையை பாருங்கள். படியுங்கள் 4-6. 31ஆம் அதிகாரம் 4-6 வசனத்தை மட்டும் படிங்க. அன்றைய தினமே 31:6. 1 சாமுவேல் 31:6. அப்பயே அன்றைய தினமே யாரார் சேர்த்தாங்க? படி. அன்றைய தினமே சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் ஆயுதத்தாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்கு செத்து போனார்கள். சந்ததியை அழிச்சிட்டான். அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிற தாவீதை முதல் எதிரி கோலியாத், அவன் தலையையும் அறுத்துட்டான். 2வது எதிரி தன் மகன் அப்சலோம் வந்தான், அவனும் நாண்டு விட்டு செத்துட்டான். 3வது எதிரி தன்னுடைய மாமனார் குத்தி போட பார்த்தான், அவனும் அவன் 3 குமாரரும் அவன் ஆயுதத்தாரியும் அவனுடைய எல்லா மனுஷர்களும் ஒருமிக்க செத்து போனார்கள். சந்ததியவே காலி பண்ணுவார். வெள்ளத்தினால் ஒருவனும் உன்னை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிற தாவீது என்ன சொன்னார்? ஆண்டவரே, I will afraid of your judgment. அவனுடைய வசனத்திற்கு நான் நடுங்குகிறேன் என்று சொல்லுகிறார். அதனால தான் அவனை அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவன் எப்படி இருப்பான் இந்த உலகத்தில்? they shall mount up with wings like eagles என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள் இந்த பூமியில எப்படி இருப்பார்கள்? படிப்போம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். படிங்கள். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவர்கள் எப்படி இருப்பார்கள்? புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து அடித்து எழும்புவார்கள் என்று. they shall mount up with wings like eagles. அவர்கள் கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து அடித்து அவர்கள் எழும்புவார்கள். ஓடினாலும் இழைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிந்ததினால் ஒரே ஒரு ஆளைத்தான் அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை சொன்னேன். அவருடைய வசனத்துக்கு நடுங்கினால் போதும். பலத்தால் ஒருவனும் இந்த உலகத்தில் உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேருவேன், பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடவே. பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேர்வேன், பேரின்ப
இன்ப சீயோனில் வாழ்ந்திடவே ஆனந்தமாய் இன்ப காணான் எகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன் அந்தமாய் சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே கல்லானையும் உள்ளம் ஊருக்கின கல்வாரியை கண்டு நந்தியோடம் பாடிடுவேன் வேலத்தின் மேல் வேலனடைந்து நான் சேர்வேன் பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடவே வேலத்தின் மேல் வேலனடைந்து நான் சேர்வேன் பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடவே ஆனந்தமாய் இந்த காணான் எகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன் ஆனந்தமாய். கர்த்தர் வசனத்தை ஆசீர்வதிப்பாராக.